வணக்கம், வாங்க. இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கலெக்ஷன்ல பார்க்க போறது பிரியாணி தான் செய்யறோம். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். எல்லார் வீட்லயும் பிரியாணி செய்யறதாங்க. கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸோட நம்ம இன்னைக்கு பிரியாணி 65 பாயசம் எல்லாம் செய்யறோம். வாங்க பார்க்கலாம். பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இஞ்சி தோல் உரிக்காம பூண்டு பல்லு 65க்கு நம்ம நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க. அதுக்காண்டி தோலெல்லாம் உரிக்கலாங்க. அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு 65 செய்த போன்லெஸ் தாங்க வாங்கியிருக்கேன். நீங்க எலும்போட கூட வாங்கிக்கலாம். இன்னைக்கு ஆனால் நான் 65க்கு போன்லெஸ் தாங்க வாங்கியிருக்கேன். பவுலில் சேர்த்துக்கலாம் சிக்கனை. அடுத்ததான் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், கலர் நல்லா இருக்குங்க. அதுக்காண்டி மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், அரைச்ச இஞ்சி பூண்டு சோம்பல்லாம் சேர்த்துக்குவோங்க. நல்லா வாசனை நல்லா கம்ம கம்மன்னு இருக்குங்க. நைஸ் சூப் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லெமன் புழிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பெசரி வச்சுக்கலாங்க. ஊறி வரட்டும். கொஞ்சம் நல்லா ஊறி வரட்டுங்க. நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போகணும்னா ஆர்டர் பண்றது சிக்கன் 65 தாங்க. ரொம்ப ஃபேமஸ். என்ன நல்லா காஞ்சிச்சுங்க. பறிச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் 65. இப்போ சிக்கன் 65 திருப்பி விட்டுக்கலாங்க. நல்லா வாசனை கம்ம கம்மன்னு உங்களுக்கு வைப்பிடுவேன். நாம செஞ்ச சிக்கன் 65 மாத்திக்கலாங்க. அடுத்ததான் நம்ம பிரியாணி தாங்க செய்ய போறோம். பிரியாணிக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கடையில் வாங்குற பேஸ்ட் போட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. நம்மளே அரைச்சிக்கணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, கொஞ்சமா வெங்காயம், புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் நைஸா அரைச்சிட்டு வரலாங்க. இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணியை குக்கர்ல தாங்க செய்ய போறோம். குக்கர் நல்லா காயுது. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. பிரியாணி தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்குள்ள டிப்ஸே எண்ணெய் காஞ்சோன்னு நல்லா வெங்காயம் சேர்க்கணுங்க. நல்ல வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகி வருதுங்க. பிரியாணி தேவையை உப்பு சேர்த்துக்கலாங்க. கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பை சேர்த்தோடனே நல்லா வெங்காயம் வந்துருங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடும். வெங்காயம் நல்லா வணங்கி வந்துச்சுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா கலர் இந்த மாதிரி மாறினாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்ததான் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1 மடங்குனா தக்காளி 1/2 மடங்கு தாங்க இருக்கணும். தக்காளி கம்மியாக தான் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் அரைச்சி வச்சோம்னா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அடுத்ததா புதினா, கொத்தமல்லி தழை எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். வாசம் கம கமன்னு வருதுங்க. அடுத்ததான் பிரியாணி தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக தயிர் சேர்த்துக்கலாங்க. சிக்கன் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்குவோம். இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி பாஸ்மதி அரிசியில் தாங்க சேர்ப்போம். நல்லா பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை வச்சுட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம்.
தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 மடங்கு தண்ணிக்கு 1.5 மடங்கு சேர்த்துக்கலாம். ஒரு மடங்கு அரிசினா 1.5 மடங்கு தண்ணி சேர்க்கணுங்க. லைட்டா கொதி வரட்டும். பிரியாணி நல்லா போடு போடுன்னு வர்றதுக்கு முக்கியமான டிப்ஸே தாங்க. பிரியாணி நம்ம குக்கர் விசில் போடும் முன்னாடி நல்லா பிரியாணி கொதி வந்துடணும். இந்த நேரத்தில் நம்ம வந்து உப்பை செக் பண்ணிக்கலாங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். இப்போ குக்கர் வெயிட் போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. குக்கர் நல்லா விசிலாக ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோங்க அது பிரச்சனை இல்லைங்க. சண்டேல ஒரு ஸ்வீட்டோ பாயசமோ செய்யலைன்னா நம்ம வந்து சாப்பிட்ட மாதிரியே இருக்காதுங்க, ஃபினிஷ் ஆகாது. அதுக்கு பாயசம் தான் செய்ய போகிறோம். அவளை ஊற வச்சுக்கலாங்க. அவளை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சுக்கலாங்க. பாயசத்துக்கு கொஞ்சமாக நைஸூ சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் மாம்பழத்தை நல்லா அரைச்சி வச்சிருக்கு ஜாரில், மாம்பழ பல்பு அதையும் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பால் அரைச்சி வச்சிருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம பாயசம்னா இப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாங்க. இப்போ மாம்பழ சீசனில் மாம்பழம் இந்த மாதிரி வாங்கி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்ததான் ஜீனி, இல்லை நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் நான் இன்னைக்கு ஜீனி தான் சேர்த்துக்கேன். அடுத்ததான் மாம்பழத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம சீசனில் கிடைக்கிற பழங்கள்லாம் நம்ம சேர்ந்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. கடைக்கு போனால் மாம்பழம், ஸ்டோருக்கு போனால் மாம்பழம், எல்லா இடத்துலையும் மாம்பழமாக தாங்க இருக்குது. மாம்பழ பாயசம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு நம்ம செஞ்ச சிக்கன் பிரியாணி, பாயசம், 65 எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம செஞ்ச சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுக்கலாங்க. அவிச்ச முட்டை வச்சிருக்கு, தயிர் பச்சடி வச்சுக்கலாம். அடுத்ததான் பிரியாணி சாப்பிட்டுக்கலாங்க. சிக்கன் 65 சாப்பிட்டுக்கலாங்க. அடுத்ததான் மாம்பழ பாயசங்க, ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நம்ம செஞ்ச பிரியாணி சாப்பிட்டுக்கலாங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. நம்ம செஞ்ச மாம்பழ பாயசம் சாப்பிட்டுக்கலாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம செஞ்ச சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, மாம்பழ பாயசம் பிடிச்சிருக்கு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.